ராம் ராம், ராதே கிருஷ்ணா, ஸ்ரீ குருப்பியோ நமக. அதாவது ஒரு க்ஷேத்திரம்னா அங்கே வந்து ரொம்ப விசேஷம் வந்து எப்படின்னா சத்தாரார் சொல்லும்போதே நமக்கு புல்லரிக்குது. ஏன்னா நம்ம பெரியவா வந்து நான் பாத யாத்திரையாக நடந்து போயிட்டு அவ்வளோ தூரம் மகாராஷ்டிராவில் வந்து ஒரு தபஸ் பண்ணி அவர் ஒரு க்ஷேத்திரத்தில் வந்து நடராஜர் பிரதிஷ்டை பண்ணணும். நடராஜர் வந்து அந்த பக்கத்துலேயும் வந்து பிரதிஷ்டை இதில் உத்தரதேசத்துலேயும் இருக்கணும் அப்படிங்கிறது பிரயாசப்பட்டு அப்படி ஒரு க்ஷேத்திரத்தை பெரியவா உருவாக்கணும். பெரியவா உருவாக்கினால்னு அந்த இடத்துக்கு போகிறதே நமக்கு ஒரு புண்ணியம். அப்படிப்பட்ட புண்ணியத்தை நம்ம வந்து பகவான் நாம பிரச்சார மண்டலில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இந்த வருஷம் 21வது பாகவத மேளா. அதாவது நாம சங்கீதமும் வேதமும் 2 கண்கள் தான். பெரியவா எப்போ சொல்லுவா, ராமர் ராமர் ராமர்னு சொன்னாலே போகிறோம், நீங்கள் வந்து வேறு எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ராமநாமம் அவ்வளோ முக்கியமே. அதே மாதிரி வேதத்தை ரட்சிக்கிறவாளுக்கு வந்து குடும்பம் பயங்கர க்ஷேமமாக இருக்கும். பெரியவா சொல்கிறது வந்து வேதார்த்திகளை வந்து எப்போ ஏற்பாட்டாவது வேதார்த்திகளை ரட்சிக்கணும். ஏன்னா நம்மளை வந்து வேதம் கற்றுந்து நம்மளால் வந்து இந்த இதில் ஒரு இப்போ அந்த இதுக்கு பாக்கியம் கிடைக்கல. ஆனால் வேதார்த்திகளுக்கு வந்து நம்ம ஆசிரியிச்சு அவளுக்கு அன்னதானம், அவளுக்கு போஜனம் பண்ணி, அவளுக்கு சம்பாவனை பண்ணி, அவளை வந்து ஸ்வீகரித்து இது பண்ணினபடி நமக்கு வந்து ஒரு பெரிய புண்ணியம் கிடைக்கும். அந்த புண்ணியம் இந்த வேளாவில் இருக்குது. ப்ளஸ் அந்த நம்ம வழக்கமான நாம சங்கீதம் அந்த இதுவும் வைப்ரேஷன் இருக்குது. ஒரு க்ஷேத்திரத்தில் நடக்கிறதுனால அந்த வைப்ரேஷன் எப்படி இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். எல்லோரும் வந்து கலந்துணும். அதே மாதிரி மகாராஷ்டிரா இருக்கிற சுற்றுப்புற இருக்கிற நம்ம நாம சங்கீதம் சத்குருகள் சம்மந்தப்பட்ட க்ஷேத்திரம் பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. எல்லோரும் இந்த வாய்ப்பை தவறு படம் பண்ணி அவளால் முடிஞ்ச திரவிய சகாயம் ப்ளஸ் அந்த வாலண்டியர் சகாயம் எல்லாம் பண்ணணும். எல்லோரும் முதல்ல வந்து மேலால் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டுகோள். ராம் ராம், ராதே கிருஷ்ணா.